நான் இதுக்காகத்தான் சாப்பிட்றேன். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக. அவை இந்த பொய் வதந்திகளை எல்லாம் நம்பாதீர்கள், பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவையெல்லாம் நான் சொல்லவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை. நான் ஒரு தமிழன். தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். அதற்காகத்தான் நான் இந்த ஒரு ஆயராக குருவாக வந்து இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நான் இப்போ ரிட்டையர்டாகினாலும் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒருவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பிள்ளைகளை எல்லாம் பொய்யாக சொல்லி தவறான வழிகளில் வழிநடத்துவதை நான் விரும்பவில்லை. அதை எச்சரிக்கின்றேன், எதிர்க்கின்றேன். அதை எனக்கு இருக்கின்றேன். எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விரும்பம். கேள்விப்பட்டேன். நான் இந்த பொது வேட்பாளர்களுக்காக பாடுபடுகிறேன் என்றும் நான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுகிறேன் என்றும் பொய்யான தகவல்களை பத்திரிகைகளே பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நின்றும் கூட காலையிலே பலர் வந்து என்ன இப்படியெல்லாம் நீங்கள் பேசினீங்களா என்று வருகின்றேன். அதில் நான் அப்படி ஒன்றும் பேசவில்லை. நான் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும்ன்றது என்னுடைய விருப்பம். அதான் என்னுடைய இறுதி வேண்டுதல், என்னுடைய குறிக்கோள். அதுதான் நான் பிரச்சாரம் பண்ணுகின்றேன். என்ன பிரச்சாரம் என்றால் பொய்யான பிரச்சாரம் இல்லை. தமிழ் மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒருவரை எதிர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது, கடவுளை அடைய முடியாது. கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. அவர் கடவுளுடைய ஊழியனாகிய நான் அப்படிப்பட்ட தகவல்களை நான் போய் பிரச்சாரம் செய்யவும் இல்லை, விருப்பமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நான் தவிர்க்கின்றேன். அது நிச்சயமாக சொன்னது. பொய்யான பிரச்சாரம் எல்லாம் செய்கிறேன். நான் ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை, ஒரு தவறான செய்தியும் விடவில்லை. ஆனால் என்னிடம் வந்து கதைப்பவர்கள் என்னை பற்றி பொய்யாக தவறாக வழிநடத்துகின்றார்கள், பொய்யான பேச்செல்லாம் செய்கின்றார்கள். அது தவறு. அது நான் ஈடுபடவும் இல்லை. அதற்கு எதிராக தான் நான் எப்பொழுதும் பாடுபடுவேன். என்னுடைய நோக்கம், நான் ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வாழ வைப்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை செய்வதற்காக நான் எப்பொழுதும் உயிர் கொடுக்க தயார். மற்றவர்களுக்கு எதிராக தூண்டிவிட பிரச்சாரம் செய்ய நாம் இங்கு வரவில்லை.